வாழ்க்கையில் அநேக துக்கங்களோடு அநேக வேதனைகளோடு போயிட்டே இருக்கு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? சத்தமாலையிலூயா. கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் வந்த வேதனைகள், பாடுகள், கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் என்னை தொடர்ந்து வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கு. இறுதியெல்லாம் நொறுங்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. முன்ன வச்ச காலை பின்னெடுக்கவும் கூடாது எனக்கு தெரியுது. ஆனால் முன்ன வச்ச காலை பின்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனாலும் எடுக்காமல் இன்றைக்கி வர வந்துட்டுருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில நேரம் யோசிப்போம், ராணிக்கு மேலே தான் சோதிக்கிறாரா? இவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் அனுபவிக்கணுமா? இதெல்லாம் நான் சந்திக்கணுமா? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் இருக்குது? அப்படியெல்லாம் பலமுறை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அழுகிறவங்க இருப்பீங்க. சில வேளை அழுது ஒரு உடைந்த உள்ளத்தோடு இங்கே வந்து நிற்பீங்க. ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? இப்போ நிற்கும்போது யோசனை, இன்றைக்கி ஆராதனை முடிகிறது வரை ஓகே, அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பல திட்டங்களோடு கூட இருக்கீங்க. ஆனால் அவங்கள பார்த்து சொல்கிறது என்னம்மா, இது ஒரு பெரிய ஒரு போராட்டம். நானும் நீங்கள் ஒரு பெரிய போராட்ட களத்தில் நின்றுருக்குறோம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலை. பெரிய போராட்ட களத்தில் நின்றுருக்குறோம். சில நேரம் யோசிப்போம், ஜெயிப்போமா? எஸ். நம்ம தப்பிடுவோமா? நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போமா? இதில் ஒரு வெற்றி கிடைக்குமா? இப்படி பல கேள்விகள் நமக்கு உண்டாகிருக்கும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கேள்விகள் எதுக்கு தெரியுமா? ஜெயத்தை பார்த்து ஓடுவதற்கு. கண்டிப்பாக ஜெயிப்போம். இன்றைக்கும் சில இருதயத்துக்குள்ளே இருக்கும், தப்பிடுமோ, பிழைப்போமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, சரி முன்ன வச்சு காலை வச்சாச்சு போயிடும், அப்படி பல கேள்விகளோடு கூட இந்த காலவேளை இந்த இடத்துல நின்றுருப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறிப்போகும். நிச்சயமாக உங்கள் கவலைகள் மாறிப்போகும். உங்கள் மனசில் எப்போவுமே ஒரு பயமும் ஒரு பாரமும் நிறைந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் இந்த இடத்துல நின்றுருக்கீங்க. உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பா. உங்கள் காயங்களை ஆற்றுவா. அழுகிற கண்ணு இருக்கிறா, உடைகிற இருதயம் இருக்கா, தப்பிடுவீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், அழுகிற கண்ணும் உடைகிற இருதயம் இருந்துச்சான்னா தப்பிடுவீங்க. இருக்கா ஆண்டவர் சொல்லும் போது, நொறுங்கொண்ட ஆவியே புறக்கணியாது. நீங்கள் பைபிளில் யாரெல்லாம் அழுதாங்களோ அவன் எல்லாம் ஜெயிச்சான். எவங்கெல்லாம் இருதயம் உடைஞ்சதோ அவன் எல்லாம் கர்த்தர் கட்டினார். இருதயம் உடையணுன்னா தெய்வம் கட்டுறாருன்னு அர்த்தம். ஒரு முறை கூட சொல்கிறேன், இருதயம் யாருக்கா அது உடையுதுன்னா கர்த்தர் கட்டுகிறாருன்னு அர்த்தம். கண்களெல்லாம் கண்ணீரில் அப்படியே வாடிக்கொண்டிருக்கிறேன்னா அதனுடைய அர்த்தம் உன் முகம் சந்தோஷமாக, உன் முகம் பிரகாசிக்கும். உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார்.